வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 120 அடியில் மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு மோட்டர் அண்ட் பம்பை எப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மோட்டர் அண்ட் பம்பை தான் லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ 120 அடியில் மொத்த போர் இருந்துச்சு. அதில் 90 அடியிலேருந்து இந்த மோட்டர் அண்ட் பம்ப் மாட்டிகிட்டு இருந்தது. இதுக்காக லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அது மூலிமா கம்ப்ரஸர் ப்ரெஷர் கொடுத்துட்டு அவங்க லிஃப்ட் பண்ணாங்க. இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா டபுள் ரோ போட்ட ஒரு செயின் பிளாக் இருந்துகிட்ருக்கு. அதிலேருந்து வெயிட்டான ராட் கொடுத்துட்டு அந்த பம்பிலேருந்து லிஃப்டிங்க்கு அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வெயிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிது அந்த மோட்ரு பம்பு. ஃபைனலாக ஓவராலாக அந்த மோட்டர் அண்ட் பம்ப் வெளில எடுத்து வச்சு, இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னாக்கா, இந்த மோட்டர் அண்ட் பம்பு ஸ்டார்டிங்கில் இருந்து 10 அடி வரைக்கும் எந்த ஒரு பைப் கனெக்ஷனும் இல்லை. 10 அடி கீழே கட் ஆகிடுச்சு. ஸோ 10 அடி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 90 அடியிலேருந்து மோட்டர் ஃபிட்டிங் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஃபைனலாக அந்த பம்ப் அண்ட் மோட்டரை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் போரில் கம்ப்ரஸரை வச்சு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் எவ்வளோ ப்ரெஷரில் தண்ணி அடிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ நல்ல தண்ணி இருக்கக்கூடிய ஒரு வளமான இடம் தான் அது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மோட்டர் வீட்டு மோட்டராக இருக்கலாம், இல்லை நிலத்து மோட்டராக இருக்கலாம். ஸோ அதில் ஏதாவது மோட்டரில் மாட்டிக்கிச்சு, பம்ப் மாட்டிக்கிச்சு, இல்லை கம்ப்ரஸர் வச்சு ஊதணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நீட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க எங்களுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.